சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. நல்ல அன்பை தானே பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். ஏன் விலகினோம், ஏன் பிரிந்தோம், எதற்காக எங்கள் உறவு முடிவடைந்தது என்று உன் மனதில் 1000 கேள்விகள் இருக்கின்றது. உறவுகள் பிரிவை தாண்டி போய்விட்டது. ஆனால் அதன் காரணம் எனக்கு இன்னும் புரியவில்லையே என்று கலங்குகிறாய். நான் என்ன தவறு செய்தேன், எதற்கு இப்படி ஒரு தண்டனை என் வாழ்வில் என்றெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றாயா? உன் மனதில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதில் அளிக்கின்றேன். முழுமையாக பொறுமையோடு கேள். உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று, அது என்ன தெரியுமா? வாழ்வின் கடைசி வரைக்கும் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் நிம்மதியை அனுபவிப்பார்கள். புரிந்தாயா செல்லமே? இந்த உலகில் யாரையுமே 100% முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி நீ யாரையாவது முழுமையாக புரிந்தாயானால் அந்த நபருடன் மேற்கொண்டு உன்னால் உறவில் இருக்க முடியாது. அது எந்த உறவானாலும், அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, தங்கை, காதலன் காதலி என யாராக இருந்தாலும் நான் அவர்களை முழுமையாக புரிந்துவிட்டேன் என்று சொல்லவே முடியாது. யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாமல் சிறு ரகசியம் அவர் மனதில் இருக்கும். யாருமே யாரிடமும் வெளிப்படையாக கூற மாட்டார்கள். சிறு ரகசியமாவது அவர் மனதில் ஒளித்து இருக்கும். அது உன் மனைவியாக, கணவனாக, அது எந்த உறவுகளுக்கும் பொருந்தும். உன் உள் மனதை தொட்டு என்னிடம் நீ கூறு. உன் மனதில் ரகசியம் இல்லை என்று யாரிடம் பகிராதே. ஒரு ரகசியம் உனக்குள் இருக்கிறதல்லவா? பல பேருக்கு 2 முகங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அனைவருக்கும் பல முகங்கள் இருக்கிறது. வெளியில் காட்டும் முகம் ஒன்றும், வெளியில் காட்டாத பல முகமும் இருக்கிறது. அதில் ஒரு சில முகங்களை நீ தெரிந்து கொள்ள முடியும். இதில் நீ யாரை முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்களுடன் கண்டிப்பாக உன் உறவு நீடிக்காது. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அந்த தெரியாத புரியாத மனதை தேடும் நோக்கம்தான். ஒவ்வொரு நொடியும் ஒருவரை பற்றி புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டால்தானே வாழ்க்கை தொடரும். அப்படி இல்லாமல் ஒருவரை பற்றி உனக்கு முழுவதும் அறிந்துவிட்டால் அவர் மேல் உனக்கு சுவாரஸ்யமே இருக்காது. அடுத்து என்ன இருக்கிறது என்று வாழ்க்கையின் மீது சலிப்பு வந்துவிடும். அந்த சலிப்பு நாட்கள் செல்ல செல்ல பிரிவாக வெறுப்பாக மாறும். அதனால்தான் இங்கே பல உறவுகளுக்குள் பிரிவு ஏற்படுகிறது. காரணமில்லாமல் ஏற்படும் பிரிவுக்கும், அற்பமான காரணங்களுக்காக ஏற்படும் பிரிவுக்கும் உண்மையான காரணம் இதுதான். இதில் யார் மீதும் தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சராசரி மனிதனின் இயல்பு இதுதான். அப்படியென்றால் எந்த உறவும் இந்த உலகத்தில் சில நாட்களுக்கு பிறகு நீடிப்பது இல்லையா என்று கேட்பாய். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு ஒன்று இருக்கும். அந்த மனப்பூர்வமான அன்புக்கு சுவாரஸ்யம் தேவையில்லை. அன்னையின் அன்பும் தந்தையின் அன்பும் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறது. உன் உறவு உன்னுடன் நீடிக்க வேண்டும் என்றால் ஏதாவது சுவாரஸ்யத்தை உனக்குள் வளர்த்துக்கொள். சுவாரஸ்யத்தை தேடும் உறவு உனக்கு வேண்டாம் என்று நீ முடிவெடுத்தால் நீ உறவு பிரிவதை பற்றி கவலைப்படாமல் உனக்கான உண்மையான அன்பை தேடிச் செல். ஆனால் உண்மையான அன்பு என்றால் அது உனக்கானது என்றால் நீ தேடிச் செல்ல தேவையில்லை. அந்த அன்பு உன்னை தேடி வரும். தானாக அது உனக்கு அமையும். வாழ்வில் நன்றாக போய்கொண்டிருந்தது. நல்ல அன்பை தானே பரிமாறிக்கொண்டோம். ஏன் விலகினோம், ஏன் பிரிந்தோம், எதற்காக எங்கள் உறவு முடிவடைந்து விட்டது என்று உன் மனதில் 1000 கேள்விகள் இருக்கின்றது. உறவுகள் பிரிவை தாண்டி போய்விட்டது. ஆனால் அதன் காரணம் இன்னும் எனக்கு புரியவில்லையே என்று கலங்குகிறாயா? நான் என்ன தவறு செய்தேன், எதற்கு இப்படி ஒரு தண்டனை என் வாழ்வில் என்றெல்லாம் தவித்து கொண்டிருக்கின்றாயா? உன் மனதில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்கின்றேன். முழுமையாக பொறுமையோடு கேள். உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று, அது என்ன தெரியுமா? வாழ்வின் கடைசி வரைக்கும் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதனை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் நிம்மதியை அனுபவிப்பார்கள். புரிந்தாயா? இந்த உலகில் யாரையுமே 100% முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி நீ யாரையாவது முழுமையாக புரிந்தாயானால் அந்த நபருடன் மேற்கொண்டு உன்னால் உறவில் இருக்க முடியாது. அது எந்த உறவானாலும் சரி. எல்லாம் உனக்காக முழுமையாக புரிந்துவிட்டேன் என்று சொல்லவே முடியாது. யாராக இருந்தாலும் மற்றவர்கள் தெரியாமல் சிறு ரகசியம் அவர் மனதில் இருக்கும். யாருமே யாரிடமும் வெளிப்படையாக கூற மாட்டார்கள். சிறு ரகசியமாவது அவர்கள் மனதில் ஒளித்து இருக்கும். அது உன் மனைவியாக, கணவனாக, அது எந்த உறவுகளுக்கும் பொருந்தும்.
உன் உள் மனதை தொட்டு என்னிடம் நீ கூறு. உன் மனதில் ரகசியம் இல்லை என்று யாரிடம் பகிராத ஒரு ரகசியம் உனக்குள் இருக்கிறது அல்லவா? பல பேருக்கு 2 முகங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அனைவரும் பல முகங்கள் இருக்கிறது. வெளியில் காட்டும் முகம் ஒன்று, வெளியில் காட்டாத பல முகம் இருக்கிறது. அதில் ஒரு சில முகங்களை நீ தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாரை நீ முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று நினைக்கின்றாயோ எனக்கு நீ சொல். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.